தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏய், இன்னைக்கு நீ எங்கேயும் வெளிய போகலையா? எங்கம்மா போ சொல்றேன்னா? இல்ல, 2 நாளா வீட்ல இல்லாம எங்கெங்கயோ வெளிய போயிருந்தியே, அதான் இன்னைக்கும் எங்கேயும் போவியோன்னு நினைச்சு கேட்டேன். நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததுனால போனேன். அதுக்குன்னு தினமும் எங்கேயாச்சும் போவாங்களா என்ன? போதும்டி. நீ சொல்ற கல்யாண கதையெல்லாம் கேட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. கதையா? காவேரி, நேத்து நீ கல்யாணத்துக்கு போகல, விஜய் பிரதர் கூட அவுட்டிங் தான் போனேன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லாங் டிரைவ் போறத முந்தின நாளே விஜய் பிரதர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் அதை வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நீ விஜய் பிரதர் கூட வெளியே போகலையான்னு அத்தை உங்ககிட்ட கேக்குறாங்க. கரெக்டா அத்தை? சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. அப்போ நான் அவர் கூட வெளிய போறது தெரிஞ்சும் எல்லாரும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமா. அத விடுறி. 2 நாளா அவரை போய் பார்த்து பேசி அவர் கூட ஊரெல்லாம் சுத்தி இருக்க. ஆனா கல்யாண விஷயமா என்ன முடிவெடுத்திருக்க என்னன்னு எங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. இப்படி எங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சி மறைஞ்சி விஜய் தம்பி கூட வெளியே போயிட்டு வர்றதுக்கு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உரிமையா அவர் கூட எங்க வேணாலும் போயிட்டு வரலாம்ல. நாங்க என்ன தடுக்கவா போறோம்? நானும் அததாம்மா யோசிக்கிறேன். ஏய், இதுக்கு மேலே நீ என்னடி யோசிக்கிற? உன் முடிவு என்னங்கறத உறுதியா இப்பவே சொல்லு. அத எப்படிக்கா இப்பவே சொல்ல முடியும்? இந்த 2 நாள் அவர்கிட்ட மனசு விட்டு பேசினதுனாலயும் அவர் கூட பழகி பார்த்ததுனாலயும் அவரு நல்லவராதான் தெரியறாரு. இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொன்னோம். எங்க பேச்ச கேட்ட? மா, சரி விடு. நாம சொன்னது சரிதான். அவளுக்காக நாம பார்த்த மாப்பிள்ள நல்லவர் தாங்கிறத அவளே இப்ப புரிஞ்சுக்கிட்டால. நீங்க எல்லாரும் சொன்னதை விடவும் அவரு ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அக்கா, லேட்டா முடிவு பண்ணாலும் சரியாதான் முடிவு எடுத்திருக்க. சூப்பர்க்கா நீ. இப்படி ஒரு வார்த்தையை உன் வாயில இருந்து கேக்குறதுக்கு தாண்டி இவ்வளவு நாளா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நீ சொல்லிட்டல்ல, இனிமே எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே விஜய் தம்பி வீட்டுக்கு போய் உங்க கல்யாண விஷயமா நான் பேசுறேன். ஆமா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் அவர் கூட பேசி பழகி பார்த்துட்டு அப்புறம் என்னோட டெசிஷனை நான் உன்கிட்ட சொல்றேன். அப்புறமா பாத்துக்கலாமா மத்ததெல்லாம்? இதுக்கப்புறமும் நீ பேசி பழகிறதுக்கு என்னடி இருக்கு? நீ இவ்ளோ சொன்னதே எங்களுக்கு போதும். நான் இன்னைக்கே போய் விஜய் தம்பி வீட்ல இந்த விஷயமா பேசுறேன். மாப்பிள, நீங்களும் என் கூட வாங்க. அத்தை, நான் கண்டிப்பா வரேன் அத்தை. நம்ம போறோம், கையோட கல்யாண தேதியை குறிச்சிட்டு வரோம். அம்மு, சாரதா பாட்டி. ஆமா சாரதா. நிவின், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் தாத்தா. வாங்க வாங்க, உட்காருங்க. இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டுங்க. உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போறதுக்காக தான் வந்தோம். மாப்பிள்ள வீட்ல இல்லைங்களா? விஜய் மேல ரூம்ல தான் இருக்காமா. இது வர சொல்றேன். அப்பா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இதோ அப்பாவே வந்துட்டாரு. வாங்க அத்தை. வாங்க நிவின். ஹாய் எப்போ பிரதர். வந்தீங்க? இப்பதான் வந்தோம் மாப்பிள்ள. உட்காருங்க. இப்பதான் பிரதர் வந்தோம். விஜய், உங்க அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அத நீ வந்தாதான் சொல்வேன்னு இருக்காங்க. என்ன விஷயம் அத்தை? எல்லாம் நல்ல விஷயம்தான் மாப்பிள்ள. இத்தனை நாள் நாம எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமோ அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கும் காவேரிக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ற மாப்ள.
அம்மா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்களாப்பா. அம்மோ, உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, இப்பதான் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படியே அன்பை அள்ளி வீசிட்டாங்க. இத்தனை வருஷமா நீங்க காவேரி இல்லாம வாழ்ந்ததும் குழந்தை அம்மா இல்லாம கஷ்டப்பட்டதும் போதும். இனி நீங்க 3 பேரும் ஒன்னா ஒரு குடும்பமா வாழ போறீங்க. நாங்க அதை பார்த்து மனசு நிறைய போறோம். காவேரி கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கேட்டா இந்த நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். உடனே நம்ம குடும்ப ஜோசியத்தை பேசி அடுத்த முகூர்த்தம் என்னைக்குன்னு பார்க்க சொல்றேன். அன்னைக்கே விஜய் காவேரியோட கல்யாணத்தை வச்சுக்கலாமே. கண்டிப்பாங்கய்யா, நாங்க சொன்ன நினைச்சதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. வர முகூர்த்தத்திலே நாம உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஜாலி. ஆமாடிய தங்கம். ஹலோ, ம், ம். என்ன பார்க்கணும் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில அத்தை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அத்தையா? ஐயோ, ஒவ்வொரு சந்தோஷத்துல வளரிட்டேனோ. எங்க அம்மாவையா சொல்றீங்க? ஆமாங்க, உங்க அம்மாவை தான் சொல்றேன். இனிமே அவங்க எனக்கு அத்தை தானே, அந்த உரிமையில சொன்னேன். ஆ, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதா அத்தை வந்து சொன்னாங்க. வீட்டில் அதை எல்லாரும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு இன்னும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உறுதியா ஒரு முடிவை சொல்றேன்னு தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள அவங்க அவசரப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க. இன்னும் என்னதாங்க உங்களுக்கு என் மேல டவுட்டு? இன்னும் ரொம்ப நல்லவன்லாம் சொன்னீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனா ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதால மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட நமக்கு பிடிக்கணும்ல. அப்ப இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஓகே இல்லையா? ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அப்போ ஓகேன்னு தானே அர்த்தம்? புரியுது. அதை வெளிப்படையா சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, அப்படித்தானே? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம வீட்ல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். இருந்தாலும் இன்னும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இன்னமும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுங்க. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை டிலே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்பவே எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியணும், இன்னும் நான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு வகையில முட்டாள்தனம் தான் போல. வீட்டுல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு எனக்கும் சம்மதம் தான். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேலயும் டிலே பண்ணாம ரொம்ப டைம் எடுத்துக்காம நம்ம வீட்ல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல முழு விருப்பம் தான்.
ம் நம்ம வீடா இது? ஆமாண்டா. அப்படியே நம்ம இத்தனை நாள் இங்க வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல நாம இங்க வர்றதுக்கான அவசியம் ஏற்படல, அதனால வரல. இப்போ உங்க அப்பாவோட கல்யாணத்துக்காக திரும்ப நாம எல்லாரும் இங்க வரணும்னு இருந்திருக்கு போல. இன்னைக்கு சித்திக்கு நம்ம எல்லாரும் மெஹந்தி வச்சு விட போறோமா? மெஹந்தி மட்டும் இல்ல, பாட்டு டான்ஸ்னு இன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனே இருக்கு. ஏ ஜாலி 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 ஜாலி. ஐயா ஜாலி. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ம், வா காவேரி. நீங்க முதல்ல உள்ள போங்கம்மா, நாங்க வரோம். என்ன செடி? அம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்களுக்குள்ள ஏதோ தனியா பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காவேரி, நீயும் விஜயும் பொறுமையா பேசிட்டு வாங்க, நாங்க உள்ள போறோம். வாடி போலாம். வா யமுனா, சரி, நர்மதா வாங்க. சரிக்கா, வாங்க. இந்த வரோம். ஓகே பிரதர், கலக்குங்க. காவேரி, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. என்கிட்ட ஏதாவது முக்கியமா பேசணுமா என்ன? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை இங்கதான் நடத்தணுமா என்ன? இங்கே நடத்தினா என்ன? இல்ல, இது உங்க பூர்வீக வீடு, அதனால உங்க வீட்ல உள்ளவங்க நம்ம கல்யாணத்தை இங்க நடத்தணும்னு ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது. நானுமே அதுக்கு சம்மதிச்சுதான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறம் மனசு ஏதோ தயக்கமாவே இருக்கு. என்ன தயக்கம்? அன்னைக்கு நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. சம்பந்தம் இல்லாம ஏதேதோ ஞாபகம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்ப நம்ம கல்யாணம் இங்க நடக்கிறப்பவும் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க எங்க தேவையில்லாதான் நினைச்சு பயப்படுறீங்க? அது ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும் தனியா வந்ததுனால உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துருக்கலாம். ஆனா இப்போதான் நம்ம வீட்டுல உள்ள எல்லாரும் இங்க சேர்ந்து இருக்காங்களே, இதுவே உங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீலை கொடுத்துரும். இதுவும் உங்க வீடு மாதிரி தாங்க. மாதிரி என்ன, இது உங்க வீடு தான். அதனால நீங்க தேவையில்லாம எதை நினைச்சும் பயப்படாதீங்க. எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நல்லபடியாவே நடக்கும். ஏ என்ன வந்து புடி பாப்போம். வா 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 வா. ஏய் கங்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காவேரி ரெடி ஆயிட்டாளா? போய் பாரு. ரெடி ஆயிட்டு இருக்காமா? முதல்ல நீங்க போய் அவளுக்கு அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடி. ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நர்மதா அவ கூட தாமா இருக்கா, அவ பாத்துப்பா. பரவாயில்லடி, நீங்களும் போங்க. மத்த வேலையெல்லாம் நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். சீக்கிரம் அவளை போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அக்கா வா. யாருமே? வா 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 வா. பார்த்து விளையாடுங்க. அம்மா வந்து பிடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. அடடடடடடே. எங்க அக்காவா இது? இவ்ளோ அம்சமா ரெடியா இருக்காங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வெக்கத்தை பாரேன். ஏண்டி, உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? சரி, இப்ப நீங்க 2 பேரும் என்ன ரெடி பண்ணி விடுறதுக்காக வந்தீங்களா இல்ல கலாய்க்கிறதுக்காக வந்தீங்களா? உண்மைய சொன்னா கலாய்க்கிற மாதிரி தான் தெரியும். சரி சரி, நீ ரெடி ஆகணும்னு அம்மா அவசரப்படுத்திட்டு இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகு. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கல்யாணம் எல்லாம் யாருக்குமே நடந்திருக்காது இல்ல. ஒரே பொண்ணா 2 தடவை லவ் பண்ணி 2 தடவை ப்ரொபோஸ் பண்ணி 2 தடவை கல்யாணம் பண்றதெல்லாம் நான் சினிமால கூட கேள்விப்பட்டது இல்ல. பொதுவா கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா
கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இங்க உங்களை விட நாங்க எல்லாரும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உண்மைதான் நவீன். அதுவும் அம்மாவோட சந்தோஷத்துக்கெல்லாம் அளவே இல்லை. பிறந்ததுல இருந்தே அவளுக்கு கிடைக்காத அம்மாவோட பாசம், அம்மாவோட அரவணைப்பு, இது எல்லாமே காவேரி மூலமா இனிமே அவளுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேணாம்னு தோணுது. இனிமேதான் உங்க லைஃப்ல இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. உங்க நல்ல மனசுக்கும் காவேரியோட நல்ல மனசுக்கும் நடக்கிறதெல்லாம் இனிமே நல்லதாவே நடக்கும் பாருங்க. அங்க பாரு. அதா மாப்பா மாப்பிளே வந்தாச்சு. இன்னும் பொண்ணு வர காணாமே. மாப்பிள்ளை ரெடியாக வர இவ்வளவு நேரமாச்சு. பொண்ணு ரெடியாக டைம் எடுக்காதா? அதுவும் சரிதான். தோ சித்தி வராங்க. மாமா மா, நீ சொன்ன மாதிரியே உன் பொண்ணை கரெக்ட் டைம்க்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. மா, அக்காக்கு அலங்காரம் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கா? அலங்காரம் பண்ணாலும் பண்ணலனாலும் என் பொண்ணு பேரழகிதாண்டி. அழகா இருக்காடா. மாமா, நீங்க ஏன் இப்படி ஒதுங்கி நிக்கிறீங்க? அக்காவோட சேர்ந்து நில்லுங்க. இதுதான் சேர்ந்து நிக்கிறதா? அக்கா, நீ அது நெருங்கி நில்லு. ஓ, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க பிரதர். நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். இல்ல, உங்க 2 பேரையும் நல்லா ஒட்டி நிக்க சொன்னோம். ஆனா நடுவுல ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு கேப் விட்டு வச்சிருக்கீங்க. ஆறு. இதெல்லாம் சரி வராது. நிவன், நீங்க இவரை அந்த பக்கம் தள்ளுங்க. நாங்கெல்லாம் இவளை இங்க இருந்து தள்ளிக்கிறோம். தள்ளிட்டா போச்சு. காவேரி, உனக்கு முதல்ல மெஹந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கு சேர்ந்து நலுங்கு வச்சிடலாம். சரிம்மா. இந்த டேபிள் எங்க சுந்தரவல்லியே இன்னும் சுந்தரமாக்கங்க, இந்த சக்கரை கட்டிய சேர்த்து பொங்கல் ஆக்குங்க. எங்க கங்கா கொடுத்தோங்க அடுப்ப சேர்த்துக்க பந்தலுக்கு ஈசான்ய மூல பக்கமா பல்லம் பறிச்சாச்சு. குங்குமமும் மஞ்சளும் சேர்த்தாச்சு. மங்களமும் மங்களம் உண்டாச்சு.
அடி 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 அம்மா சொன்ன மனசுலாயோ அடி 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 சொன்னா நின்ன மனசுலாயோ Apa?